நண்பர்களே, நான் உங்களுக்கு கருணா. நண்பர்களே, சபரிமலை பயணத்தில் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு 5 கிராமன்ற ஊரில் சமையல் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நைட்டு தான் வந்து எரிமலை போக போகிறோம். ஏன்னா எரிமலையில் நல்ல கூட்டமாக காலையிலேயே நண்பர்கள் சொன்னாங்க பார்க்கிங் இடம் இல்லைன்ட்டு. இப்போது கன்னியாகுமரி முடிச்சுட்டு ஐயனார் கோயிலில் சாப்பாடு செஞ்சுக்கிறோம். சாப்பாடு செஞ்சு காலை மதியம் 2 வேலையை உணவு ரெடி பண்ணிக்கின்னு நேராக ஸ்ட்ரைட்டாக எரிமலையில் போக போகிறோம். போயிட்டு நாளைக்கு காலை 10 தரிசனம் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் தீபாவளிக்கு வீட்டுக்கு போனான்ட்டாங்க. அதனால் நேற்று திருச்செந்தூர் ராமேஸ்வரம்லாம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு காலையில் கன்னியாகுமரி வந்தோம். மழை ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் கம்மியாக இருக்குது. அதனால தான் கோவிலில் விட்டு சமையல் பண்ணிக்கிறோம். சமையல் பண்ணி எடுத்துக்கின்னு திருநெல்வேலி போய் அல்வா வாங்கிக்கின்னு நேராக குற்றாலத்துலேருந்து நேராக சபரிமலை தான். நிலக்கல் வாங்க, நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு ஃபுல்லாக நிலக்கல்ல தான் இருப்போம். கூட்டம் எப்படி இருக்குது மறக்காமல் வீடியோ போடுறோம் பாருங்கள். மழை தான் நண்பர்களே. வண்டி ஓட்டக்கூடியவர்கள் பார்த்து நிதானமாக ஓட்டுங்க. மழை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே விட்டு மழை பெஞ்சினா இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் மழை இல்லை, 5 கிலோமீட்டர் மழை பெய்யுது, 5 கிலோமீட்டர் அப்படியே மாறி தான் மழையாக இருக்குது. வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. பார்த்து பத்திரமா வாங்க. சபரிமலை வரக்கூடிய நண்பர்கள் கவனமாக வாங்க. சந்திக்கலாம். நன்றி. சாமி என்ன சமையல் இப்போ இன்னைக்கு? என்ன சமையல் சாமி? கத்திரிக்காய் காரக்குழம்பு, ரசம், உப்பு ரசம். கத்திரிக்காய் காரக்குழம்பு குருசாமிங்கெல்லாம் ரொம்ப பலமாக செஞ்சுங்கிறாங்க. இந்த மழைக்கு அதுதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் இன்னும் வர வழியில் முருங்கைக்காய் வேறு அறுத்துன்னு வந்துட்டோம். ஒரு மரத்தில் இருந்து ஆள் இல்லாத ஒரு மரம் முருங்கைக்காய் ஆதரவு கேட்டுது. அதனால் எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 10 முருங்கைக்காய் அறுத்துன்னு வந்து குழம்பு வச்சுட்டோம் நண்பர்களே. சமையல் வேலை நடந்து. ஏன்னா நேற்று ஃபுல்லாக எல்லாம் கோயில் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருந்தனால சமையல் பண்ணலாம். இன்றைக்கி சமையல் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். வாங்க, பிரியாணிக்காக வாங்க. குற்றாலத்தில் மதியம் சாப்பிடலாம். நைட்டு எரிமலையும் சாப்பிட்லாம். நாளைக்கு நிலக்கல்லையும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக சாப்பாடு விட்டு நம்ம வண்டியாண்ட வாங்க நண்பர்களே. நன்றி.